நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய தோட்டத்தை சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்க எங்களையும் அனுமதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தீங்க. கூடிய சீக்கிரமே எல்லாரும் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் இப்போ என்னென்ன பயிர்கள்லாம் இருக்குது, அப்புறம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன செல்லப்பிராணிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்ப்போம். நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான செடி ஒன்று நம்ம நட்டிருக்கோம். நம்ம காணொலியை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட பெயர் நந்தகுமார். நான் கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் கடந்த 3 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஆரம்பத்தில் குத்தகைக்கு இடம் எடுத்து தான் நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் சொந்தமாகவே தோட்டம் வாங்கி என்னுடைய சொந்த தோட்டத்தில் நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் MBA முடிச்சுட்டு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இப்படி கிராமத்தில் வந்து நீ ஏன்பா விவசாயம் பண்ணுற அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குங்க. அதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல என்னுடைய உணவை நானே உற்பத்தி பண்ணணும். நான் உற்பத்தி பண்ணுற சுத்தமான உணவை மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தால் தான் நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதற்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தை சுற்றியுமே வந்து மலைகள் தான் அமைஞ்சிருக்கு. மலைகளுக்கு நடுவில் தான் நம்ம தோட்டமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தை சுற்றி ஒரு அழகான ஆறும் போயிட்டுருக்கு. இது எல்லாமே நம்ம தோட்டத்தை சுற்றி இருக்கிற காரணத்தால் தான் இவ்வளோ அழகாக நம்ம தோட்டம் இருக்குது. இப்படி மலைகளுக்கு நடுவில் உங்கள் தோட்டம் அமைஞ்சிருக்கே, உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே நிறைய விவசாய தோட்டங்கள் இருக்குது. இங்கே விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கேயே தங்கியும் இருக்காங்க. அதனால் நாங்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கோம். நம்ம தோட்டத்தை 24 மணி நேரம் கண்காணிப்புக்கிறதுக்காக எங்கள் தோட்டத்திலே கண்காணிப்பு கேமராவை நாம் பொருத்தியிருக்கோம். குறிப்பாக நம்ம தோட்டத்தில் காட்டு விலங்குகள் பிரச்சனை இருக்குமா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. இரவில் நீங்களும் உங்கள் மனைவியும் எப்படி இங்கே தனியாக இருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பெரும்பாலான காட்டு மிருகங்களான யானை, காட்டு மாடு, இந்த பிரச்சனை எதுவுமே நம்ம தோட்டத்தில் இருந்து கிடையாதுங்க. ஆனால் இங்கே காட்டு பன்றி மட்டும் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம தோட்டத்தை சுற்றி சூரிய சக்தியில் இயங்கும் மின்வேலி ஒன்று அமைச்சிருக்கோம். நீங்களும் விவசாயத்தை முதன்முறையாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சமவெளியில் இருக்கிற விவசாயத்துக்கும் இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் நடக்கிற விவசாயத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இங்கே வந்து காலநிலைகள் மற்றும் தட்பவெப்ப நிலைகள் வந்து மாறுதலாக இருக்கும். மழை பெய்கின்ற நேரங்களும் வித்தியாசமாக இருக்கும். இங்கே நிறைய மண் வகைகள் இருக்குது. இந்த மண் வகைகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய காய்கறிகள் வந்து நாம் பயிரிடுறோம். கொடைக்கானலில் பெரும்பாலான காய்கறிகள் வந்து என்னென்ன பயிரிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறம் கேரட், மலைப்பூண்டு, பீன்ஸ் வகைகள், முள்ளங்கி வகைகள், இந்த மாதிரி பல விதமான காய்கறிகள் வந்து பயிரிடுறாங்க. நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் நம்ம பயிரிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மலைங்களுக்கு நடுவில் தான் நம்ம தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மலையிலேருந்து இறங்கி வந்து தான் நம்ம தோட்டத்துக்கே வரணும். நம்ம தோட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருக்குது. இந்த ஆற்றை கடந்து தான் நம்ம தோட்டத்துக்குள்ளே வர முடியும். மழை காலத்தில் வந்து இந்த ஆற்றுல தண்ணி நிறைய போகுங்க. அப்போ வந்து நம்ம ஆற்றை வந்து கடந்து வர முடியாது. அதே மாதிரி இந்த ஆற்றுலேருந்து தான் நம்ம தோட்டத்துக்கு பாசனமும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து விழுந்திருக்கு. இந்த மரத்தை வந்து நம்ம பாலமாக உபயோகித்து தான் நம்ம ஆற்றை கடந்து இந்த பக்கமாக வந்துடுறோம். ஆற்றை கடந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே போகிறோம். நம்ம தோட்டத்தை சுற்றி வந்து முன்னமே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சூரிய சக்தியில் இயங்கும் மின்வேலி வந்து நம்ம அமைச்சிருக்கோம். ஏன்னா இங்கே காட்டுப்பன்றிகள் வந்து நிறைய பிரச்சனை பண்ணுதுங்க. அதனால் அதுக்காக நம்ம சூரிய சக்தியில் இயங்கும் மின்வேலி அமைச்சிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம தோட்டத்தில் நிறைய போட்டிருக்க பயிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டாணி தான். இந்த பச்சை பட்டாணி இப்போ நட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மாதம் ஆகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 நாள்லேயே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இதுக்கு நம்ம என்னென்ன உரம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளைப்பூண்டுக்கு போடுற மாதிரி இதுக்கும் வந்து இயற்கையான தொழுவர் வந்து நம்ம கொடுக்குறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்பப்போ நுண்ணூட்டங்களும் நம்ம கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு வரத்துக்கு வந்து 90லேருந்து 100 நாட்கள் ஆகுங்க. அறுவடைக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 120 ரூபா வரைக்கும் நம்ம 1 கிலோ வந்து நம்ம பச்சை பட்டாணி விற்கிறோம். நல்ல லாபகரமான ஒரு பயிருங்க. பட்டாணிக்கு வந்து நம்ம வேர்வழி நுண்ணூட்டமாக யூமிக் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி கொடைக்கானலில் பெரும்பாலும் பயிரிடுற பயிர்களான காலிஃப்ளவர்,
முட்டைக்கோசு, அப்புறம் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செயற்கை மருந்துகள் வந்து நம்ம அடிக்க வேண்டி வரும். ஆனால் இந்த பச்சை பட்டாணிக்கு வந்து நீங்கள் மருந்துகள் வந்து அந்த அளவுக்கு அடிக்க வேண்டியதில்லை. இதுக்கு வந்து நான் 15 நாளைக்கு ஒரு முறை சூடாமோனாஸும் சப்டிலஸும் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். அதுக்கப்புறமா பூக்க ஆரம்பித்த பின்னாடி வந்து நான் போரான் வந்து நான் கொடுக்குறேன். இதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு நல்ல அறுவடை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வழக்கமாக நம்ம கடையில் கிடைக்கிற அந்த பச்சை கலர் பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக மருந்துகள் போட்டு அதை வந்து நம்மளுக்கு கடையில் விற்பனை பண்ணுறாங்க. இது வந்து முற்றிலுமாக இயற்கையாக விளைஞ்ச ஒரு பச்சை பட்டாணி, நல்லா இனிப்பாக இருக்குங்க. நம்மளுடைய நுகர்வோர்கள்லாம் இதை நல்லா விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அதுவும் நம்ம அவங்க வீட்டுங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அன்றன்றைக்கு நம்ம அறுவடை பண்ணி அனுப்புகிறோம். நம்மளுடைய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக பயிர் சுழற்சி முறையில் தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம். இப்போ இந்த போகத்துக்கு இந்த இடத்துல நம்ம பச்சை பட்டாணி வந்து பயிர் பண்ணியிருக்கோம். ஏன் பச்சை பட்டாணி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி வந்து ஒரு நல்ல நைட்ரஜன் ஃபிக்ஸிங் செடிங்க. இந்த வேரில் வந்து பார்த்திங்கன்னா அது நைட்ரஜன் வந்து கிரகிச்சு வச்சுக்கும். அடுத்து வர பயிருக்கு வந்து அது நல்ல உபயோகமாக இருக்கும். நம்ம வந்து இதை முடிச்சுட்டு அடுத்த போகத்துக்கு வந்து நம்ம இதில் வெள்ளைப்பூண்டு வந்து போட போகிறோம். இதன் மூலமாக அடுத்து வர பயிர் வந்து நல்லா அமோகமாக வளரும். நம்ம பட்டாணிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வீட்டு தேவைக்காக வந்து இன்னொரு பயிரை நம்ம பயிரிருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு முள்ளங்கிங்க. இது வந்து இப்போ நம்ம விதைச்சி வந்து ஒரு 5 நாட்கள் ஆச்சு. சீக்கிரமாக முளைச்சி வந்துடுங்க. அதே மாதிரி இதை வந்து 60 நாளில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். அதே மாதிரி இதை வந்து நம்மளுக்கு நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு காய்கறிங்க. நம்மளுக்கு 60 நாளில் இது அறுவடைக்கு வந்துடும். அப்படிங்கிறதுனால நிறைய பயிர்கள் வந்து இதே பெட்டில் வந்து நம்ம பயிர் சுழற்சி முறையில் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்து இது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீட்ரூட் நாற்று நம்ம போட்டிருக்கோம். அந்த பீட்ரூட் நாற்றை வந்து அது வளர்ந்த பின்னாடி இதை அறுவடை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அதை நட்டுருவோம். இதில் தான் நம்ம வந்து பீட்ரூட் நாற்று வந்து போட்டிருக்கோம். இதே வந்து பார்த்திங்கன்னா பெட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம நாற்றுக்கள் வந்து பாவியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா விதைச்சி வந்து ஒரு 20 நாட்கள் ஆச்சுங்க. இன்னும் ஒரு 10-15 நாட்கள் கழித்து இந்த நாற்றை வந்து நம்ம எடுத்து இன்னொரு இடத்துல நம்ம நட்டுடலாம். பீட்ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70லேருந்து ஒரு 80 நாட்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்குங்க பீட்ரூட் மூலமாக. அதே மாதிரி உங்களுக்கு தோட்டத்தில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு காலி இடங்கள்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பட்டாணி நம்ம போட்டுக்கோம்னா வரப்புகளில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு காலி இடம் இருக்கும், இந்த நாற்றை வந்து நம்ம எடுத்து அங்கே நட்டுவிட்டோம்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டு தேவைக்காகவும் நம்ம இதை நல்லா உபயோகிச்சுக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம சோதனை முயற்சியாக கேரட் வந்து நம்ம வச்சுருக்கோம். வழக்கமாக வந்து கொடைக்கானலில் கேரட் வந்து கை விதைப்பு தான் விதைப்பாங்க. இது வந்து நம்ம மிஷின் மூலமாக வந்து விதைச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம இந்த மிஷின் மூலமாக விதைச்சி எந்த அளவுக்கு நம்மளுக்கு அறுவடை கிடைக்கிறது அப்படிங்கிறத சோதனை முயற்சியாக பார்க்குறதுக்காக தான் இந்த முயற்சி வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதன் மூலமாக இந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம அருகில் இருக்கும் விவசாயிகளுக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வந்து வேலைக்கு ஆட்களே வந்து வரமாட்டேங்கிறாங்க. குறிப்பாக விதைப்பப்பையும் அறுவடையப்பையும் நம்மளுக்கு ஆட்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நம்ம புதிய தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். என்னப்பா நீ இயற்கை விவசாயம் பண்ணுற, டில்லரில் வச்சு உழுகிற, அப்புறம் மிஷினில் வச்சு விதை போடுற அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பழைய வழிமுறைகளும் புதிய தொழில்நுட்பத்தையும் உபயோகித்து தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். அதே மாதிரி நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். இதில் வந்து நம்ம பைனாப்பிள் நட்டிருக்கோம். நம்ம வீட்டு தேவைக்காக நம்ம பைனாப்பிள் வாங்கிட்டு வந்தாங்க. பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டு அதோட தலையை வந்து இங்கே நம்ம நட்டு வச்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் போல் மண்ணும் ஒரு சின்ன தொட்டியும் இருந்தால் போதும், நீங்களும் இதை வளர்க்கலாம். வளர்த்து நீங்கள் ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து பைனாப்பிள் வந்து அறுவடைக்கு வந்துடும். என்னடா இது ஒரு பைனாப்பிள் சாப்பிட்றதுக்கு நம்ம 1 வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நீங்களே வளர்த்து நீங்கள் அதை அறுவடை பண்ணி சாப்பிடும் போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான செடி ஒன்று நம்ம நட்டிருக்கோம். கொடைக்கானலில் இந்த செடி வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அது என்ன செடின்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நட்டிருக்கிற ஆப்பிள் செடிங்க. இந்த செடியை வந்து இமாச்சல்லேருந்து கொண்டு வந்து நான் நட்டிருக்கேன். இந்த வகை வந்து பார்த்திங்கன்னா சமநிலையிலும் எல்லா காலநிலையிலும் காய்க்கக்கூடிய ஒரு வகை தான். இந்த வகையை கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிமன் சர்மா அப்படிங்கிற ஒரு விவசாயி தான். இந்த வகையை கண்டுபிடிச்சதுக்காக கிட்டத்தட்ட அவருக்கு ஜனாதிபதி விருதே கொடுத்துருக்காங்க. அவரோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் தான் நம்மளுடைய செடியில் வந்து பூத்து இருந்ததுங்க. அடுத்த வருஷம் வந்து நம்ம இதில் அறுவடையை எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம நெல் நட போகிறோம்.
அதாவது நம்ம பாரம்பரிய நெல் ரகம் வந்து நம்ம போட போகிறோம். வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் இருக்கிற கிராமத்தில் வந்து முதல்ல வந்து இந்த வயலில் எல்லாமே வந்து நெல் தான் விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பணப்பயிர்கள் வந்து நிறையா வந்தனால நெல்லை வந்து நிறைய பேர் வந்து மறந்துட்டாங்க. அதனால் நம்ம பாரம்பரிய நெல் ரகமான ஒன்றை வந்து இந்த வயலில் வந்து நம்ம போட போகிறோம். இதிலேருந்து நம்ம வீட்டு தேவைக்காக நம்ம நெல்லை எடுத்து அதை அரிசியாக்கி நம்ம வீட்டுக்கு வச்சுக்க போகிறோம். இந்த வயலில் தான் வந்து நம்ம நெல் நடப்போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வரப்புகளை உயரமாக கட்டிட்டு தண்ணி வந்து நம்ம தேக்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம பாரம்பரிய ரகமான ஒன்று வந்து போட போகிறோம். அது வந்து கிட்டத்தட்ட 8 மாதம் வந்து வளரக்கூடிய ஒரு ரகம். இப்போ வந்து தண்ணி தேக்கியிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டில் வந்து உழவு போடுவோம். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நெல்லை விதைச்சி அந்த நாற்றை தான் வந்து இதில் எடுத்து நடப்போகிறோம். நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இந்த ஊட்டச்சத்துக்களெல்லாம் இப்போ வர அரிசி ரகங்களில் வந்து கிடையாதுங்க. அதனால தான் நம்ம மக்களுக்கு வந்து இப்போ வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை, அதுக்கப்புறமா நிறைய நோய்கள்லாம் இப்போ வருதுங்க. எந்த அளவுக்கு நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாகவும் சத்தாகவும் இருக்கலாம். நம்மளுடைய தோட்டத்தில் பெரும்பாலும் மலைப்பூண்டு தான் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறோம். இப்போ வந்து இதுக்கு நான் களை எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. மலைப்பூண்டு வந்து நான் ஏன் வந்து நிறைய விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இருக்கிற மலைப்பூண்டுக்கும் இது வந்து காரத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் பயிருங்க. இதை அறுவடை பண்ணிவிட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம புகை எடுப்போம். புகையை அடிச்சுட்டு வந்து இதை நம்ம வந்து சேமித்து வைப்போம். சேமித்து வச்சுட்டு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் வந்து உங்களுடைய நுகர்வோருக்கு வந்து நீங்கள் விற்பனை செஞ்சுக்கலாம். உங்களுக்கும் இந்த மலைப்பூண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லேருந்து ஒரு சிலர் நாம் தேர்ந்தெடுத்து இலவசமாக உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மலைப்பூண்டை அறுவடை பண்ணி நான் வந்து அமுச்சு விட்றேன். இப்போ வந்து நம்ம முதல் களை எடுத்துட்டோம். களை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரத்துக்கு வந்து தொழு உரம் வந்து போடுறோம். ஏற்கனவே நம்ம நடவு பண்ணும் போதே வந்து தொழு உரம் நிறைய போட்டு தான் நட்டுருக்கோம். இருந்தாலும் களை எடுத்துகிட்டு நம்ம தொழு உரம் போட்டால் நம்மளுக்கு வந்து அறுவடை அப்போ வந்து நல்ல ஒரு அறுவடையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரப்புகளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முள்ளங்கி நட்டிருக்கேன். இதன் மூலமாக வந்து நம்ம வீட்டு தேவைக்கும் காய்கறிகள் எடுத்துக்கலாம். அப்புறம் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் வந்து கம்மியாக இருக்கும். தொழு உரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம கீழே இருந்து தான் நம்ம மற்ற இங்கே வந்து தோட்டத்துங்களில் தான் நம்ம வந்து சேகரித்து கொண்டு வந்து நம்ம போடுறோம். கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்மளே வந்து இங்கே வந்து ஒரு மாடு வந்து வாங்க போகிறோம். மாடெல்லாம் நம்ம வாங்கிட்டா நம்ம தோட்டத்துக்கான தொழு உரத்தையும் ஊட்டமேற்றிய தொழு உரத்தையும் வந்து நாமளே உற்பத்தி பண்ணிப்போம். தொழு உரம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பூண்டு வந்து பெருக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல பெரிய சைஸ் பூண்டு வந்து கிடைக்கும். தொழு உரம் மட்டும் இல்லாமல் நட்டு ஒரு மாதம் ஒரு 45 நாள் கழித்து என்ன பண்ணுவோன்னா பச்சை சாணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா கரைச்சி இந்த தோட்டத்தில் வந்து நம்ம விட்டுகிட்டே இருப்போம். அதனால நம்மளுக்கு அறுவடை அப்போ நல்ல பெருவிட்டான பூண்டு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் என்னென்ன செல்லப்பிராணிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முயலும் நம்ம வளர்த்துட்ருக்கோம். அதாவது இப்போ நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்கறிக்கு வேஸ்ட்டுக்கு, அப்புறம் இங்கே தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீரைகள்லாம் நிறையா போடுறோம். அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உணவாக கொடுக்குறோம். இது வந்து என்னோடய மனைவிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச செல்லப்பிராணி. அதனால் நம்ம தோட்டத்தில் முயல் வச்சுருக்கோம். ஓடுப்பா ஓடு. அடுத்து வந்து நம்ம தோட்டத்தோட காவலாளிகள் 2 பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுவோம். வீரா, ரோசி, வைரா, வா பா 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 பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தோட 2 செல்லக்குட்டிகள் வந்திருக்காங்க. இவங்க தான் வந்து நம்ம தோட்டத்து காவலாளிகள். இது வந்து பார்த்திங்கன்னா வீரா, இவன் வந்து ஒரு ராஜபாளையம் குட்டிங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா ரோசி, இவளும் வந்து ஒரு நாட்டு நாய்க்குட்டிதுங்க. சின்னதாக இருக்குங்க இப்போ தான், ஆனால் பெருசாச்சுன்னா பயங்கர ஆக்ரோஷமாகவும். ஓடு ரோசி. சரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜபாளையம் குட்டி. இப்போ சின்னதாக இருக்கனால கொஞ்சம் சாதுவாக இருக்குங்க. பெருசாச்சுன்னா நல்லா ஆக்ரோஷமாயிரும். அதே மாதிரி இது வளர்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப பாசமாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் அவங்க வளர்க்குறவங்கள பார்த்துக்கும். என்ன தான் நம்ம தோட்டத்தை சுற்றி வந்து சூரிய மின்வேலி அமைச்சிருந்தாலும் நம்மளை இரவில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து நாய்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காக தான் இவங்க 2 பேரையும் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். நம்ம தோட்டத்தை நீங்கள் எல்லாருமே சுற்றி பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே நம்மளோட தோட்டம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து வந்து
உங்கள் மண் வீட்டோட ஹோம் டூர் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா 90% வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 10% வேலைகள் மட்டும் பாக்கி இருக்குது. இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கூடிய விரைவில் நம்ம மண் வீட்டோட ஹோம் டூர் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.